ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் டீனா டாக்கீஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளான மேக்கப் வீடியோ தான் இதில் வந்து நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இது வரைக்குமே யூஸ் பண்ணாமல் புதுசாக வாங்கியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அதில் மெயின் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்ட்டர் குஷன் ஃபவுண்டேஷன் தான். இதில் வந்து நான் மினி வேரியண்ட் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி தான் எனக்கு வந்திருந்தது. நான் டிரா பியூட்டியில் வாங்கினேன். இதில் வந்து என்னோடய ஷேட் வந்து எனக்கு எதுன்னு தெரியாததுனால நான் வந்து ஒரு நியூட்ரல் ஷேடும் ஒரு வார்ம் ஷேடும் வாங்கியிருக்கேன். 35N அண்ட் 34W டாஃபி இது ரெண்டும் வாங்கியிருக்கேன். இது மெயின் ஹீரோ. இது மட்டும் இல்லாமல் நான் மேக்கப் இன்றைக்கி யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே புது ப்ராடக்ட்ஸ் தான் அண்ட் கொஞ்சம் குவர்க்கியான யூனிக்கான ப்ராடக்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து நான் என் ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பர்பிள்லேருந்து இந்த 24 கேரட் ஜுவல் கோல்ட் ப்ரைமர் சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். என்னோடய பர்பிள் ஹால் பார்த்துருந்தீங்கன்னா இது இருக்கும். அவங்களோட தீபாவளி சேல் அப்போ வாங்கியிருந்தேன். ஸோ இதை தான் வந்து நான் இன்றைக்கி ப்ரைமராக யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பேக்கேஜ் வந்து நல்லா இந்த மாதிரி இருக்குது. உள்ளே வந்து நல்லா பம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் வந்து எடுத்து, இது உங்களுக்கு சிலிக்கான் ப்ரைமராக தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி மார்ச்சில் வந்து ஜீரோ ப்ரைமர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்சைட் காஸ்மெட்டிக்ஸில் அந்த போர்ஸ் பெனிஃபிட் ப்ரொஃபஷனல் மாதிரியே இருக்கிற டூப் மாதிரி இருக்கிற ஒரு ப்ரைமர் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சிலிக்கான் ப்ரைமர் ஓகே போட்டு பழக்கம் இருக்குன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மேபி இதில் வந்து கொஞ்சம் அந்த கோல்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன அளவுக்குன்னு தெரில. அதனால தான் இவங்க ட்ரூ ஜுவல் 24 கேரட் கோல்ட் ப்ரைமர்னு போட்டிருக்காங்க. பட் இது ஒரு சிலிக்கான் ப்ரைமராக இருக்குது. பார்ப்போம் நெக்ஸ்ட் எப்படி இது விஸ்டாண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரைமரை ஃபேஸ்க்கு போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் இலுமினேட்டிங் எஃபெக்ட் இருக்கலான்றதுக்காக NYBay போடலான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா இந்த ஃபவுண்டேஷன்லேயுமே டூவி எஃபெக்ட் தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் நான் இது வந்து இன்னும் ட்ரையே பண்ணல. அதனால் இது கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து கலர் கரெக்ஷனு. அதுவுமே நான் ஒரு புது ப்ராடக்ட் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு பேலட் ஒன்று யூஸ் பண்ணுவேன். அதுலேருந்து கலர் கரெக்ஷன் அந்த ஆரஞ்சு இது யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேயே ஒரு லிக்விட் கன்சீலர் வாங்கியிருக்கேன். இதுதான் அந்த கன்சீலர். இது வந்து லிக்விட் வேரியண்ட்டில் இருந்தது. ஸோ அந்த பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேட்டர் இருக்குது. ஸோ டிரெக்டாகவே நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டிய பிளேசஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் என் கண்ணுக்கு கீழே நிறைய பிக்மெண்டேஷன் இருக்கும். ரீசெண்டாக என்னோடய ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இங்கே இருக்கும். நான் அங்கெல்லாம் வந்து கலர் கரெக்ட் போட்டு ஃபஸ்ட்டு அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் குவிக்காக காட்டியிருந்தேன். இது வந்து பேக்கில் வந்து அந்த கன்சீலர் ப்ரஷ் பேக் 219. ரொம்ப நாளாக இதை நான் விஷ்லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். சரி, இது ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கேன்ட்டு. ஆனால் கன்சீலர்லாம் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இது வாங்கிட்டேன். ஓகே, இப்போ ஃபேஸ் எல்லாம் நல்லா ஆரஞ்சு கலர் கரெக்டர் கொடுத்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஹீரோ ஆஃப் த வீடியோ தான். இந்த ரெண்டு இதில் வந்து எது எனக்கு கரெக்டாக செட் ஆகும்னு தெரியல. நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த குஷன் இங்கே இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சீலை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு உள்ள குஷன் இருக்குது. இதோட டோட்டல் சைஸ் வந்து 4.5 கிராம்ஸு. இப்போ நான் எடுத்துருக்கிற ஷேட் வந்து 35N ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது எனக்கு நான் இங்கே போட்டு பார்க்குறேன். இந்த ஷேட் வந்து 34W டாஃபி. ஐ திங்க் இது எனக்கு ரொம்ப லைட்டாக அண்ட் ரொம்ப ஆரஞ்சாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து 34W, இந்த சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து 35N போட போகிறேன். எனக்கு ரெண்டுமே என்னோட ஷேடான்னு தெரில.
ஸோ ஃபார் இதோட கவரேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு இது ஆரஞ்சாக இருக்குது, ஆனால் இது ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் எந்த ஃபவுண்டேஷன் போட்டாலும் இந்த சைடு அப்படியே ஒரு ஃபில்டர் எஃபெக்ட் இருக்காது. இது நான் ப்ராப்பராக போடணுன்றதால தான் நான் கலர் கரெக்ட்லாம் பண்ணி போட்டேன். ஸோ நீங்கள் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். அது இப்போ தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் அது ஆக்சிடைஸ் ஆகுமான்ட்டு. பட் இப்போ வரைக்குமே எனக்கு இதோட ஃபினிஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நீங்கள் நான் 34W தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வார்ம் அண்டர் டோன் தான். இன்னும் 35 நியூட்ரல் யூஸ் பண்ணல. அது நான் வந்து இந்த சைடு ஆஃப் த ஃபேஸ் வந்து அதை நான் செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது 35N. இந்த சைடு போட்டிருக்கிறது வந்து 34W, இந்த சைடு வந்து நான் 35N போட போகிறேன். இது வந்து வார்ம் அண்டர் டோன், இது நியூட்ரல் அண்டர் டோன். நியூட்ரல் அண்டர் டோன் வந்து மேக்ஸிமம் எனக்கு இதிலே அடிக்கக்கூடாதுன்னு தான் நான் இன்றைக்கி நல்லாவே ஆரஞ்சு கரெக்டர் போட்டிருக்கேன். இதோட கவரேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு சைடுமே ஆக்சுவலாக நல்லா இருக்குது. இந்த சைடு வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் நேச்சுரலாக இருக்குது. வை பிகாஸ் இங்கே வந்து ஆல்ரெடி கீழே ஆரஞ்சு கலர் கரெக்டருக்கு மேலே நான் நியூட்ரல் அண்டர் டோன் இருக்கிற ஃபவுண்டேஷனை வந்து கொடுத்ததால கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. இந்த சைடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் வைப்ரண்ட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இதான் அந்த ஃபவுண்டேஷனோட ஃபுல் கவரேஜ். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த சைடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா நல்லாவே நான் ஆரஞ்சு கலர் கரெக்டர் போட்டு அதில் நல்லாவே இது பண்ணியிருந்திருப்பேன். இப்போ நீங்கள் எந்த சைடில் வந்து உங்களுக்கு என்னோடய ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நேச்சுரலாக சூட் ஆகுதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் கவரேஜ் வைஸ் வந்து இது ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கொஞ்சம் தான் டேப் பண்ணி அப்ளை பண்ண மாதிரி இருந்தது. நான் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆச்சு, நல்லாவுமே கவர் பண்ணியிருக்கு. ஈவன் தோ என்னோட பிளெமிஷஸ் அதெல்லாம் என்னால் மைல்டாக பார்க்க முடிஞ்சாலும் ஓவரால் வந்து ஒரு நல்ல ஃப்ளாலெஸ் லுக்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் ட்ரை பண்ண நியூ ப்ராடக்ட்ஸ்லேயே டாப் 1 இது தான். இதுக்கு நான் 10 out of 10 கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஸோ ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் இல்லை கன்சீல் பண்ணி செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து லிக்விட் கன்சீலர்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இது வந்து என்னோடய ஷேடுக்கு எக்ஸாக்டாக இருக்குமா இல்லை ஹைலைட்டிங்காக இருக்குமான்னு தெரியல. நான் வந்து ஷேட் வந்து வார்ம் சாண்டு 01 வார்ம் சாண்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து எடுத்து அண்டர் ஐஸ் வந்து ரொம்ப எனக்கு க்ரீஸ் ஆகுன்றதுனால அதுக்கு கீழே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபவுண்டேஷன் தான் சாரி இந்த கன்சீலர் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே பேக் 219 ப்ரஷ் நான் புதுசாக வாங்கியிருக்க ப்ரஷ் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஹைலைட்டிங் கிடையாது, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் என்னோட ஷேட். அதை ஒரு ஷேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஹைலைட்டிங் கன்சீலர் வந்து நீங்கள் ஒரு 2 ஷேட்ஸாவது ஜாஸ்தி இருக்கணும். பட் ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே செட் பண்ணுறதுக்கு வந்து இதுவுமே ஒரு புது ப்ராடக்ட். NYBலேருந்து ஒரு பனானா பவுடர். இது ஆப்பிள் ஹால் வீடியோவில் இருக்கும். தீபாவளி சேலில் வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி தான் அந்த பாக்ஸ் இருக்கும். இது வந்து பனானா லூஸ் பவுடரு. ஸோ நான் அண்டர் ஐஸ் அண்ட் ஹைலைட் பண்ண பிளேசஸை மட்டும் செட் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்குது. அதோட கேப்பில் இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து கன்சீலருக்கு அப்ளை பண்ண அதே இதை வச்சு இங்கே கொஞ்சம் பேக் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த இடத்துல ரொம்ப க்ரீஸ் ஆகும். அப்ளை பண்ணியிருக்கேன் பிளேசஸ் எல்லாமே. நான் சிரிக்கும் போது இந்த இடத்துல க்ரீஸ் ஆகும், அண்டர் ஐ நார்மலாகவே க்ரீஸ் ஆகும். அதோட நான் ரொம்ப யோசிக்கிறேன்ற பேரில் இந்த இடத்துல ரொம்ப ஆட்டுவேன். அதனால் எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு வந்து க்ரீஸ் ஆகி லைன்ஸ் விழுமோ நான் அடியில் போட்டிருக்க ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் வந்து அப்படியே ஸ்மட்ஜ் ஆகிற மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து நான் இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல செட்டாக இருக்கிற டைமில் வந்து குயிக்காக வந்து நான் ப்ளஷ் அண்ட் ஐப்ரோஸ் முடிச்சிடுறேன். ப்ளஷ்ஷுக்கு வந்து ஒரு புது ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். இது எந்த அளவுக்கு எனக்கு ஸ்டே இருக்குன்னு தெரியல. பட் ப்ளூ ஹெவனில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டாக் அண்ட் ஸ்லேன்னு இருந்தது. இது அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரியே ஸ்டாக் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்படி இதில் அடியில் வந்து உங்களுக்கு ப்ளஷ்ஷு, சாரி அடியில் வந்து உங்களுக்கு ஹைலைட்டர், மேலே வந்து ப்ரஷ்ஷு, அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கான்டோர் இருக்குது. இந்த க்ரீம் ப்ளஷ் எந்த அளவுக்கு அப்ளை ஆகும்னு எனக்கு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடில் வந்து
க்ரீம் ப்ராடக்ட் தான் இருக்குது. நான் இங்கெல்லாம் பவுடர் போடலை, வெறும் ஹைலைட் பாயிண்ட்ஸில் மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் விரல்லே எடுத்து ஸோ அதே மாதிரி இந்த சென்டர் ஸ்டாக்கில் இருக்கிறது எடுத்து இந்த சைடுமே நல்லா நான் ஹேண்ட்லேயே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என் ஸ்கின் டோனுக்கு இது அவ்வளோவா வெளிப்படல, பட் நான் கொஞ்சம் போட்டு அதை இன்டென்சிஃபை பண்ணுறேன். இது சோஃபார் ஓகே தான். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா அதை பேக் பண்ணி பில்டப் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்கின் டோன் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதோட ப்ரைஸுக்கு இது ஓகே. இதோட கான்டோர் எந்த அளவுக்கு என்னால் நம்ப முடியும்னு எனக்கு தெரில. ஹைலைட் வேணால் நான் கடைசியில் வந்து அந்த சீக் போனில் போடுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஐப்ரோஸ் செட் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதில் வந்து ஐப்ரோவும் இருக்குது, ஐப்ரோ ஜெல்லும் இருக்குது. நான் இது வந்து பிளாக்கில் தெரியாமல் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் ஐப்ரோ வந்து பிளாக் இல்லாமல் ப்ரௌனில் போட்டால் தான் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். இன்றைக்கி எல்லாமே புது ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறதுனால இது போடுறேன். இல்லைன்னா நான் இதோட ஐப்ரோஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. உள்ளே இருக்கிற ஐ லைனர் மட்டும்தான், அந்த ஜெல் ஐ லைனர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து இந்த மாதிரி தான் வந்துருந்தது. வந்து ஒரு ப்ரஷ் இருக்குது, ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஸ்பூலியும், இன்னொரு சைடு வந்து ஆங்கிள்டு ப்ரஷ் இருக்குது. மேட்ச் பண்ணி பிளாக்காக இருந்தாலும் மைல்டாக அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர் நான் வந்து ஆஃப் கேமரா பண்ணுறேன். நான் பெருசாக எந்த ஐலைனரும் போடல. எனக்கு ஐலைனர் வந்து பெருசாக போட வராது. இதுவும் இன்றைக்கி மேக்கப் எதுவும் கெடுத்துடக்கூடாதுன்ற பதட்டத்திலே வரல. இப்போதைக்கு நான் சும்மா ஒரு விங் மட்டும் போட்டிருக்கேன். இங்கே போட்டிருந்ததை ஸ்மச் பண்ணி விட்டுறேன். சரி, மேலே ஐஷேடோ போடும்போது சரி பண்ணிக்கலான்னு செட் பண்ணி வச்சிருந்த பவுடர் எல்லாமே இந்த ப்ரஷ்ஷை வச்சே நான் லைட்டாக இது பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஐலைனர் பண்ணும்போதே அது லைட்டாக டச் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐஷேடோ போட போகிறோம். இதுவுமே புது ப்ராடக்ட் தான். என்னோடய நைக்கா அன்பாக்சிங் வீடியோவில் இருக்கும். இது வந்து ப்ளூ ஹெவனோட ஸ்வைப் அண்ட் ஷிம்மரு. ஒரு சைடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு ஷிம்மர் ஷேட் இருக்கும். சரி, இன்றைக்கி இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்திருக்கேன். இது ஒன்றும் அவ்வளோ எனக்கு என்னோடய ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. டஸ்கி ஸ்கின் டோனு ஃப்ரெண்ட்லியாக இல்லை. பட் இந்த சைடில் இருக்க ஷிம்மர் அப்ளை பண்ணி பார்க்கலாம். எதுவுமே தெரியல, போட்டதே பெருசாக தெரியல. நான் போடலன்னு சொன்னால் கூட நம்பலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. புது ப்ராடக்ட்டில் இது வந்து ஒன்றும் பெருசாக எனக்கு ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹைலைட்டரும் இது பண்ணிடுறேன். அதே ப்ளூ ஹெவன் ஷிம்மர் அண்ட் ப்ளூ ஹெவன் ஸ்டாக் அண்ட் ஸ்க்லேலன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபைனலாக இருக்கிறது வந்து ஹைலைட்டர். அதை எடுத்து ஹை பாயிண்ட்ஸ் எந்த இடத்துலலாம் லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அங்கே நீங்கள் கை வச்சு அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து ஓகே தான். அந்த ப்ளஷ்ஷுமே நான் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணோன்னே நல்ல பே ஆஃப் இருக்குது. இந்த ஹைலைட்டருமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இன்னும் வந்து அடியில் பவுடரே போடலை, வெறும் ஹைலைட் பாயிண்ட்ஸில் மட்டும்தான் பவுடர் போட்டேன். ஸோ லிக்விடோட நல்லா பிளெண்ட் ஆகுது. எந்த ப்ராடக்ட்டும் தனித்தனியாக பிரிக்கலை. எனக்கு இந்த கான்டோர் வந்து என்னோடய ஷேடுக்கு செட் ஆகுமான்னு தெரில, அதனால் நான் இதை யூஸ் பண்ணல. பதில் வந்து NYBயில் வந்து ப்ரோ கான்டோர் அண்ட் பிரான்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டும் நான் பர்பிள் ஹாலில் வாங்கியிருந்தேன். இதோட ஷேட் வந்து டீப் ப்ரௌன் 01. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கான்டோர் அண்ட் பிரான்ஸ் வந்து பெருசாக ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இதில் இருந்தது, இதில் இருக்கிறது டீப்பஸ்ட் ஷேடை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த பேக்கேஜ் வந்து நல்லா இங்கே உள்ளே வந்து ஸ்பஞ்ச் வச்சு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே இது ரொம்ப பிளாக்காக அடிக்கிற மாதிரி இருக்குது. நெத்தியும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரான்சர்னால் ஒரு வார்மாக இல்லாமல் கூல் டோனாக இருக்குது. இது கான்டோராக யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து பவுடர் ப்ரஷ் வச்சு இது பண்ணிட்டேன். ஏன்னா இதில் கான்டோர் அண்ட் பிரான்சர்னு போட்டுக்கிறதுனால. ஸோ இது வந்து ஒரு ஓகே ப்ராடக்ட் தான், பெருசாக ஒன்றும் நல்லா இல்லை. இன்றைக்கி வந்து ரெட் அண்ட் ரெட்டில் இருக்கிறதுனால அண்ட் ஹீரோ ஆஃப் த வீடியோவுமே ரெட்டாக இருக்கிறதுனால நான் புது ப்ராடக்ட்டில் போகல. இந்த வாட்டி நான் வந்து மேக்கோட ரூபியூ தான் போடுறேன். இது வந்து ஒரு நல்ல ரெட்டு, ஒரு ப்ராப்பரான ரெட்டு. நீங்கள் ப்ரௌன் ஸ்கின் டோனில் இருந்தாலும் டார்க்காக இருந்தாலுமே இந்த ரெட்டு வந்து பக்காவாக இருக்கும். இதை நல்லா டிஃபைன் பண்ணுறதுக்காக நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து
ஒரு லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். பிரைட் மெரூன் சொல்லிட்டு இந்த லிப் லைனர். இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு ரெட்டை நல்லா இன்டென்சிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் லிப்பை நல்லா லைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ரெட் லிப்ஸ்டிக்கை நல்லா ஃபஸ்ட்டு நான் டேப் பண்ணிக்கிறேன். நல்லா வைப்ரண்ட் ஆகிடுச்சு. எல்லாமே போட்டு நான் வந்து மஸ்காரா மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா வந்து இந்த கொலாசல் மேபிளின் நியூயார்க்லேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். இது புதுசு தான். ஏன்னா நான் மேபிளினில் வந்து ஹைப்பர் கர்லும் எசன்ஸில் மஸ்காரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கொலாசல் வேரியண்ட் வந்து ஃபேமஸ் ஆனாலும் நான் இது வாங்கினதே கிடையாது. பைசா என்ன ஒரு ரீசன்னால தான். ஃபைனலாக நான் மேக்கப் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஃபேஸஸ் கேனடாலேருந்து மிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் வந்திருக்கு. ஸோ நான் இதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம் தள்ளி ஓகே மேக்கப் எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இந்த ஃபேஸோட ஃபுல் கவரேஜ்க்கு முழு காரணமே வந்து இந்த 2 ஃபவுண்டேஷன் தான். ஈவன் அந்த சைடு வார்ம் அண்ட் நியூட்ரல் போட்டாலும் எனக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வந்து ஒரு ஃபினிஷ்டு லுக் தான் இருக்குது. நான் இந்த லுக் வந்து நார்மலாக வந்து என்னோட மேக்கில் வந்து என்னோட ஷேட் வந்து NC45 அண்ட் மேபிளினில் வந்து என்னோட ஷேட் வந்து 330. ஸோ நீங்கள் என்னோட ஷேடில் இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் உங்களோட ஸ்கின்னோட அண்டர்டோன் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதனால தான் நான் இன்றைக்கி வார்ம் அண்ட் நியூட்ரல் ட்ரை பண்ணேன். எனக்கு ரெண்டுமே ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டுமே காலியானதுக்கப்புறம் எது எனக்கு ரொம்ப பிடிக்குதோ அதோட ஃபுல் சைஸ் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபவுண்டேஷன் ஒரு மஸ்ட் ட்ரை. ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் இது தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண நியூ ப்ராடக்ட்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ ஹெவனோட ஸ்டாக் அண்ட்ஸ்லேயே சொல்லுவேன். ஏன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்சுமே ரொம்ப அஃபோர்டபுள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு மினிமலான ப்ளஷ் லுக் அண்ட் மினிமலான ஹைலைட்டிங் லுக் வந்து ஓவர் பவரிங்காக ரொம்ப ஆக்வர்டாக தெரியக்கூடாது. எனக்கு எல்லாமே சட்டிலாக வேணும்னா நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் டீப் ஸ்கின் டோன் அண்ட் டார்க் ஸ்கின் டோன், டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுமே இந்த 2 ஸ்டாக்குமே வந்து உங்களுக்கு டஸ்கி ஃப்ரெண்ட்லி தான். பட் இந்த கான்டோர் வந்து எனக்கு பெருசாக அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணல என்னோடய ஸ்கின் டோனில் இருக்கிறதுக்கு. ஸோ பட் இந்த 2 வேரியண்ட்டுமே வந்து இந்த ப்ராடக்ட்டில் சூப்பராக இருந்ததுனால செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட் வந்து எனக்கு இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபவுண்டேஷன் இந்த கன்சீலர் ப்ரஷ்ஷு. ஸோ தேர்ட் ஃபேவரட் இதுதான். ஃபைனல் ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கரெக்டர். நான் இந்த பேலட் யூஸ் பண்ணுவேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து பேலட் ஒன்று யூஸ் பண்ணுவேன். பட் அதை விட இதோட கவரேஜ் நல்லா இருக்குது. ஸோ இது 4 தான் என்னோடய ஃபேவரட்டான ப்ராடக்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஓகே. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து பெருசாக இந்த NYBயோட இது தெரியல. மேபி நான் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் கம்மியாக அப்ளை பண்ணுறேன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லேயோ இல்லை நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நார்மல் சிலிகான் ப்ரைமர் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி சிலிகான் ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே. பண்ணது இல்லைன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு மேட் ஃபினிஷாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணோடனே ஸோ உங்கள் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆனோடனே உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து அப்படியே ஸ்டே ஆகும். அந்த மாதிரி தான் இருக்குது. இது 24 கேரட் கோல்டு ப்ரைமர் அந்த மாதிரி. எனக்கு இதில் வந்து கொஞ்சோண்டு கோல்டு ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. அதனால் இதில் எனக்கு எதுவும் தெரில. ஸோ இது ரெண்டுமே ஓகேஷ் ப்ராடக்ட் தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்காத ப்ராடக்ட் வந்து இது வந்து ஒன்றும் பெருசாக அவ்வளோவா நல்லா இல்லை. ஜெல் ஐலைனருமே நான் வந்து கையில் வச்சுருந்தேன். இது ஒன்றும் அவ்வளோ இன்டென்ஸாகவும் அவ்வளோ இதுவாகவும் இல்லை. வாட்டர் ப்ரூஃபாக இருக்குமானா எனக்கு தெரியல. பட் இது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. நெக்ஸ்ட் லிஸ்ட் வந்து இந்த பனானா பவுடர். இந்த பனானா பவுடருமே எடுக்கும் போதும் பார்க்கும் போதும் ரொம்ப மைன்யூட்டாக நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பட் நான் பனானா பவுடரோட பர்பஸ் என்னன்னா பிரைட் பண்ணி அந்த அண்டர் ஐஸ் வந்து பிரைட் ஆக்கிறதுக்கு, அப்புறம் பிரைட் பாயிண்ட்ஸை பிரைட் ஆக்கிறதுக்கு தான். ஆனால் நான் செட் பண்ணிவிட்டு நான் எப்போ வந்து என்னோடய ஐலைனர் போடணும் அப்போ வந்து எனக்கு இதுவே வந்து க்ரீஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை. இந்த ஷிம்மர் ஸ்டிக் தான் பிரான்ஸ் டஸ்ட்னு சொல்லிட்டு இந்த கலர் நான் வாங்கியிருந்தேன். இது சுத்தமாக என்னோட ஷேடு டஸ்கி ஸ்கின் டோன், டீப் ஸ்கின் டோன் இருந்தீங்கன்னா நீங்கள் ஐஷேடோ போட்ட மாதிரியே இருக்காது. அட்லீஸ்ட் ஷிம்மராவது அப்ளை பண்ணும்போது நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பட் அப்ளை மட்டும் தான் பண்ணணும் போல். அதை பிளெண்ட்லாம் பண்ணிங்கன்னா அந்த ஷிம்மரோட பவருமே ஃபுல்லாக அப்படியே இறங்கிட்ட மாதிரி இருந்தது. அண்ட் இந்த கான்டோர் NYBயோட கான்டோர் அண்ட் பிரான்ஸ். கான்டோர்ன்றது வந்து கொஞ்சம் கூலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறதுக்கு. பிரான்ஸுன்னு வந்து உங்கள் ஃபேஸுக்கு வந்து ஒரு வார்ம்த் கொடுக்குறதுக்காக. இது ரெண்டுமே 2 in 1 இருந்தது. டார்க்காக இருந்ததுன்றதுனால தான் வாங்கினேன். இது வந்து கூலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியுது. பட் ரொம்ப இன்டெப்த்தாக தெரியல. அண்ட் நீங்கள் வார்ம்த் வேணும், பிரான்சர் வேணும்னு அப்ளை பண்ணிங்கன்னா இது வேண்டாம். ஸோ இதுதான் என்னோட லீஸ்ட் ப்ராடக்ட். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் டீனா டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபவுண்டேஷனோட செப்பரேட் வேர் டெஸ்ட் வேணும்னாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டஸ்கி அண்ட் டீப் ஸ்கின் டோனுக்கு
ஏற்ற, அதாவது டெய்லி வேர்க்கு காலேஜோ இல்லை ஆஃபீஸ்க்கோ நீங்கள் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரௌன் க்ரையான் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது நான் இந்த வீடியோக்கு முன்னாடி வந்திருக்கும் இல்லை இதுக்கப்புறம் வந்திருக்கும். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பற்றின மினி பைட்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் ஷார்ட்ஸ்லேயும் இருக்கும், இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எல்லாத்தோட ரெக்கமெண்டேஷனும் இருக்கும். அதோட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் ஏதாவது பண்ணணும், கோல்டில் எதனா சேவ் பண்ணணும், பேசிக்காகவே கொஞ்சம் சேவிங்ஸ் வேணும், அந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸுமே என் சேனலில் இருக்கும். சேனலில் போட்டுட்ருக்கு, இனிமேலும் போடுவேன். ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.